ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 11 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா 2024ஆம் ஆண்டிற்கான ஜான் எல் ஜாக் ஸ்பிரிக்ரெட் ஜூனியர் விருது யார் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருதை ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு தான் வந்து இந்த விருதை கொடுக்குறாங்க. யாருக்கு இந்த விருதை வந்து கொடுக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சந்திராயன் 3 செயற்கைக்கோளை தயாரித்த அந்த குழுவிற்கு தான் வந்து கொடுக்க போறாங்க. சந்திராயன் 3 செயற்கைக்கோளோட ப்ராஜெக்ட் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமுத்துவேல் அவர்கள். நம்மளுடைய செயற்கைக்கோள் சந்திராயன் 3 நிலவுல தரையிறங்கின தினமான ஆகஸ்ட் 23 தான் நேஷனல் ஸ்பேஸ் டே, அதாவது தேசிய விண்வெளி தினமா வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஓகே, சந்திராயன் 1, 2, 3 இதோட மூணுமே வந்து எப்போ அனுப்புனாங்க, எப்போ லேண்ட் ஆச்சு, அது தரையிறங்கி இடத்திற்கு நேம் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்ததா வாவ் உலக இலக்கிய பரிசு. வாவ் அப்படின்னா வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ரைட்டர்ஸ், அதாவது எழுத்தாளர்களுக்கான இலக்கிய பரிசு. யாருக்கு வந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மம்தா சாகர் அவர்கள். இவங்க வந்து கனடா நாட்டை சேர்ந்தவங்க. ஓகே, இலக்கிய விருதுகள் பட்டியல்ல வேற யார் யாரெல்லாம் வந்து விருதுகள் வாங்கியிருக்காங்கன்னு பாத்துக்கலாமா? தேவி பாரதி அவர்கள், இவங்க வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. எதற்காகன்னு பாத்தீங்கன்னா நீர்வழிப்படுவும்ன்ற நாவலுக்காக வாங்கியிருக்காங்க. பிரபா வர்மா, இவர் ஒரு மலையாள எழுத்தாளர். இவருக்கு வந்து சரஸ்வதி சம்மன் விருது கொடுத்திருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ரௌத்ர சாத்வீகம் என்ற நாவலுக்காக கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இலக்கிய விருதுகளையே மிகப்பெரிய விருதான, அதாவது மிக உயரிய விருதான ஞானபீட விருது பெற்றவங்க 2 பேர். ஒருத்தர் குல்சார், இன்னொருத்தர் பேர் வந்து ராமபத்ராச்சாரியார். ஓகே, அடுத்ததா சிஆர்பிஎஃப் வீர தினம், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ், மத்திய ரிசர்வ் காவல் படையினுடைய வீர தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 9. எதற்காக ஏப்ரல் 9 வந்து அனுசரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1965 ஏப்ரல் 9 அன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் வார்ல பங்கேற்று கொண்ட சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய நினைவாக தான் வந்து இந்த வீர தினத்தை அனுசரிக்கிறாங்க. இந்த சிஆர்பிஎஃப் படையினுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனிஷ் தயால் சிங். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். உலகளாவிய யூனிகார்ன் குறியீடு 2024. இதை வெளியிடுற அமைப்பு பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோன் அப்படின்ற அமைப்பு தான் வந்து வெளியிடுது. இந்த குறியீடு, இந்த இண்டெக்ஸை வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாட்டில் இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோடைய மதிப்பு வந்து எவ்வளவு இருக்குன்னா $1 பில்லியன் வந்து இருக்கணும். அதன் அடிப்படையில தான் இந்த இண்டெக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது முதல் இடத்துல வந்து யுஎஸ்ஏ அமெரிக்கா வந்து இருக்கு, 2வது இடத்துல வந்து சைனா இருக்கு, 3வது இடத்துல தான் நம்மளுடைய இந்தியா வந்து இருக்கு. நமது இந்தியால மொத்தம் 67 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இருக்காமா. அதுல ரீசெண்டா பைஜூஸ் அப்படின்ற கம்பெனி வந்து வெளியேறி இருக்கு. ஓகே, தேசிய புத்தாக்க நிறுவன தினம் ஜனவரி 16. எதற்காக ஜனவரி 16ன்னு பாத்தீங்கன்னா, நமது நாட்டுல தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிறதுக்கான திட்டம் தான் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியான்ற திட்டம். இதுல ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வந்து ஜனவரி 16, 2016 அன்னைக்கு தான் வந்து தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் நினைவாக தான் இந்த தினத்தை செலிப்ரேட் பண்றாங்க. இன்னொரு திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். இது வந்து ஏப்ரல் 5, 2016 தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகே, இன்னைக்கு டேயோட ஸ்பெஷலை பத்தி பார்த்துடலாம். தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11 தான். உலக பார்க்கின்சன் தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11. பார்க்கின்சன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்க்கின்சன்றது ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. சந்திராயன் 1, 2, 3யோட லான்ச்சிங் டேட் பத்திலாம் வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் ஷேர் பண்றேன், அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.